ஹாய், நான் வந்து சென்னையிலேருந்து பேசுகிறேன். என்னோடய நேம் வந்து இளவரசி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடவுளுக்கு வந்து ரொம்ப நான் நன்றி சொல்லணும். ரீசன் என்னென்னா, நான் ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் தான் வந்து சாரோட யூடியூப் சேனலை வந்து நான் பார்த்தேன். ஸோ அதை காமிச்ச கடவுளுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ரொம்ப உடம்பு முடியாமல் ஒரு மாதிரி பேக் சைடெல்லாம் ஏதோ ஒரு யாராவது ஏறி உட்கார்ந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீலு. நிறைய பிரச்சனை இருந்தது, எனக்கு உடம்புல வந்து நிறைய பிரச்சனை இருந்தது. தைராய்டு அது இதுன்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. நிறைய கடன் பிரச்சனை. ஸோ ஃபினான்ஷியலாக நிறைய ஸ்ட்ரகிள் நான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபேமிலியை வந்து நான் தான் டேக் கேர் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த சமயத்தில் தான் அந்த வீடியோ வந்து நான் பார்த்தேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு சாருக்கு வந்து நான் கால் பண்ணேன். சார் வந்து ஃபஸ்ட் டைம் பேசும்போது என்னால் பேச முடியல. எனக்கு என்ன நடந்தது எதுவுமே எனக்கு தெரியாது. அப்புறம் சார் வந்து லாஸ்ட்டாக வந்து ஓகே அப்படி சொல்லிட்டு பேசி நம்ம முடிச்சுட்டு அந்த மாதிரி பர்சனல் செக்ஷன் இருக்குது, நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிவிட்டு சொன்னார். என்கிட்ட இப்போ ஃபினான்ஷியல் வந்து இல்லை. ஆக்சுவலாக சார்கிட்ட பேசினோடனே எனக்கு எப்படியாவது அந்த பர்சனல் செக்ஷன் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் தாட் வந்து எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. அப்போது எனக்கு வந்து நான் எப்பவுமே வந்து ஒரு லோனில் தான் வாழ்ந்துகிட்டே இருக்கேன். நிறைய லோன் எனக்கு. ஏன்னா எனக்கு வந்து நிறைய கமிட்மெண்ட் லாக் ஆகிருக்கேன். 5 வந்து அப்போ வந்து முடிகிற ஸ்டேஜ். 5 லோன் ஆப் இருக்குல்ல, 5 வந்து முடிகிற ஸ்டேஜ். அப்போது எனக்கு வந்து லோன் வந்து அகைன், ஏன்னா அன்றைக்கி தான் நான் க்ளோஸ் பண்ணேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து அது கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அன்றைக்கே கிடைக்குமான்னு எனக்கு டவுட்டு. ஒரு நாள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ். நான் சாருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நான் வந்து லோன் அப்ளை பண்ணுறேன் சார், எனக்கு வருமா வராதான்னு தெரியாது, வந்தோடனே நான் உங்ககிட்ட வந்து நான் பர்சனல் செக்ஷன் எடுக்கிறேன் சார் அப்படின்னு வந்து நான் சொல்லிட்டவனையும் எனக்கு கரெக்டாக சார்கிட்ட வந்து நான் மத்தியானமாக பேசினேன்னு நினைக்கிறேன். ஈவினிங் ஒரு 5 o'clock வந்து எனக்கு கிரெடிட்டடுன்னு வந்தது. ஓகேவா, லோன் வந்து எனக்கு கிரெடிட் ஆகிடுச்சு. ஸோ அதே எனக்கு பெரிய விஷயம். லோன் கிரெடிட் ஆச்சுன்னு மெசேஜ் வந்ததோ இல்லையோ, எப்படியும் சாருக்கு வந்து நான் வந்து கால் பண்ணிட்டேன். சார் இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து பர்சனல் செக்ஷன் வேணும் அப்படி சொல்லிட்டு கால் பண்ணிவிட்டேன். அந்த செக்ஷன் எடுத்து எனக்கு வந்து ட்ராக்கும் பண்ணி கொடுத்தாரு. அந்த ஒரு 1.5 hours இருக்கும் கிட்ட நான் பேசுனது. எல்லாமே ஷேர் பண்ணேன். ஆனால் சார் வந்து நிறையா கைட் பண்ணார் என்ன, இந்த மாதிரி கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு. அவர் வந்து எனக்கு ட்ராக் பண்ணி கொடுத்தாரு பர்சனலாக. என் முதுகில் இருக்க அந்த பெயின் வந்து அப்படியே ரிலீஃப் ஆகிடுச்சு. டோட்டலாக ரிலீஃப் ஆகிடுச்சு. என் முதுகில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு பெயின், பயங்கரமான பெயின். அது வந்து என்னால் சொல்ல முடியல, அந்தளவுக்கு அந்த பெயின் எனக்கு இருந்தது. அப்படி டோட்டலாக அந்த பெயின் எங்கே போச்சுன்னே தெரியல. அப்புறம் சார் வந்து எனக்கு பர்சனல் ட்ராக் பண்ணி கொடுத்துருந்தாரு. அதை வந்து நான் கேட்டேன். அது கேட்கும் போதும் பார்த்திங்கன்னா எனக்கு தைராய்டு வந்து 16.7 இருந்தது. ஓகேவா, ஹைப்போ தைராய்டு ரெட் கலரில் தான் வந்தது அந்த நம்பர். ட்ராக் கேட்டு எனக்கு தைராய்டே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே ஷாக்கு. என்ன சொல்கிறீங்க, செக் பண்ணுறேன் நான் 3 months கழிச்சு செக் பண்ணுறேன், தைராய்டு இல்லை அப்படி சொல்கிறாங்க. நான் நம்பவே இல்லை. என்ன சொல்கிறீங்க, தைராய்டு இல்லையா, உண்மையாவா அப்படின்னு கேட்டால் இல்லை, தைராய்டு வந்து உங்களுக்கு இல்லை அப்படி சொல்லிட்டாங்க. என் லைஃப்பில் இந்த மிராக்கல் நடந்தது. ஸோ எனக்கு நிறைய இப்போ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்குது. பட் நான் இப்போ நம்புகிறேன் சீக்கிரமாக அதுலேருந்தும் நான் வெளியே வருவேன். ஸோ சாரை வந்து என் கண்ணுக்கு காமிச்சதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லணும். சாருக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. வார்த்தையால் சொல்ல முடியாது. ஏன்னா வெறும் நன்றி வந்து வார்த்தை தான். அதனால் எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. ரொம்ப தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.